வணக்கம் நண்பர்களே, இது என்னோட வாழ்க்கை பண்ணது நாள் 35. ஸோ காலையில முடிக்க வேண்டிய வேலைகள்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு சாப்பிடலாம் வந்தா கரெக்டாக மிளகா வறுத்து வச்சிருந்தாங்க. இதுல பிரச்சனை என்ன, இது வீட்டில் ரெடி பண்ண மிளகா. அதனால இன்னைக்கு நம்மளுக்கு பகலே பின்னாடி நட்சத்திரம் நிலா எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதன் பிறகு ரூம்ல போயிட்டு சாப்பிடலாம் பார்த்தா ஆல்ரெடி ஒருத்தர் ஹைஜாக் பண்ணிட்டு நம்ம ரூம்ல யாருன்னா எங்க அக்கா தான். ஸோ வேலைக்கு போட்டு வந்து அவங்க ரூமை பிடிச்சிட்டாங்க. ஸோ அங்கிருந்து எஸ்ஸாவலாம் பார்த்தா எங்க அம்மா கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. தம்பி மேலே தாங்க அவெல்லாம் காய வச்சுக்கிறேன், அதை கொஞ்சம் திருப்பி போட்டு வாப்பானாங்க. அதை முடிச்சுட்டு கீழே வந்தா நம்ம உடம்புல எப்படி தெரியும் சால்டா ஒரு 5 லிட்டர் பேரு கிட்ட வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு வெயில் வச்சு. ஸோ அதன் பிறகு பசங்க உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ நடுவில் ஒரு பீஸ் ஒன்று உள்ள வந்துச்சு. யாரும் பார்த்தா முகேஷ் தான். இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேட்மேன் ஆயிட்டு இருக்காரு. என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க அவனுக்கு பல கோடி கொடுத்தாலும் நைட் 8 மணிக்கு மேல அவனால தூங்காம இருக்கவும் முடியாது. ஆனா நைட் ஷிஃப்ட் கொஞ்ச வேலைக்கு போறல, இப்ப நிலைமை எப்படி மாறிச்சுன்னா கடையில போயிட்டு தூக்க மாத்திரம் வாங்கி தூங்குற அளவுக்கு நிலைமை மாறிச்சுங்க. சோ அதன் பிறகு அங்க எல்லாம் எஸ்ஐட்டாங்க சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு நம்மளும் அங்க எஸ்கேப் பண்ணலாம் பார்த்தா ஒரு டீம் நம்ம வந்து பார்த்தா சுத்து போட்டுச்சு. நம்மளுக்கு ஸ்கெட்ச் போட்டுறானு பல்த்து ராஜனை குத்துன மாதிரி நம்ம முதல்ல குத்துவான்னு நினைச்சா நம்ம பொருளை நம்மளே போறாங்க செந்தில் டீம் பல்த்து. இவங்க அங்கிருந்து வந்து நம்ம கிட்ட செல்ஃபி ஸ்டிக் இருக்குது இல்லையா, அதை வாங்கி போயிட்டு அந்த அக்கா கிட்ட வீடு எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சோ அங்கிருந்து வந்து கொடுக்குறான்னா அவனால முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லா காலி பண்ணிட்டானுங்க. அதை எப்படி கிளியர் பண்றதே தெரியல. சோ அதன் பிறகு நம்ம அங்க எதுக்கு தெரியுமா வந்தா ஸ்கெட்ச் போடலாம் சொல்லிட்டு பாருங்க இந்த லப்பர் பாம்பு எடுத்து தான் வந்தானுங்க. நம்ம யாரு வடச்சின கேங்க சேர்ந்தவங்க அரசன் கேங்க சேர்ந்தவங்க. அதனால திருப்பி அந்த பாம்பு அவனு மேலே போட்டு ஓட விட்டோம். ஸோ அதன் பிறகு வீட்டுக்கு வந்துட்டு அருமையான ஒரு ஆம்லெட் போட்டு ஸோ நம்ம வழக்கமாக இடத்துல டப்பு கொடுப்போம் இல்லையா, ஸோ அது வந்து பாருங்க கோயில தான் கொடுப்போம். அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி சாமி கும்பிடலாம் சொல்லிட்டு வந்தாங்க. சரி அங்கே தானே இருக்கும். ஸோ கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இன்னொரு கிணத்துக்கு வந்தோம். ஸோ பசங்க தொல்லை ஏன்னா பசங்க எல்லாருமே அந்த இடத்துல தெரியும். ஸோ அதனால டப்பு கொடுக்க விட மாட்டா சொல்லிட்டு அங்கே இங்கே வந்தேன். கரெக்டாக வந்துட்டாங்க. எங்கேயும் நம்ம வாழ்க்கையில் உருப்பிட்டாலே உங்களுக்கு பிடிக்காதுடா டே எதுக்குடா வந்து சொல்லி கேட்டு நம்மளும் ஒரே ஃபேமிலி தானே. ஸோ சும்மா கொண்டா உட்காரலாம் சொல்லிட்டு வந்துடானுங்க. ஆனா அதுக்கு வரல, அவனும் தனித்தனியாக ஒரு ஃபேமிலி அவலாம் சொல்லிட்டு தான் வந்தானுங்க. எல்லாம் ஃபோன் எடுத்து தனியாக போட்டானுங்க. ஸோ அதன் பிறகு வீட்டுக்கு வந்த அப்புறம் பாருங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனால பக்காவாக கிளம்பி ரெடி ஆகிட்டோம். அங்கே போயிட்டு வீடியோ எடுத்து நான் பட்ட பாருங்க கஷ்டம், ஃபுல்லாக க்ரௌடு ஷைனஸ், அதனால நம்மளால வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால மஜாவாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு மொய்ய மட்டும் வச்சுட்டு ஸோ திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம ஒன்றும் வீடியோவும் போடல, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு இல்லையா. அதனால அங்கே இருக்கிற பிரியாணி சாப்பாடுலாம் விட்டு வீட்டுக்கு வந்து வெத்து சாப்பாடு சாப்பிட்டு ஸோ அப்படியே எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு ஸோ மெடிடேஷன் பண்ணிட்டு தூண் நண்பர்களே. ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க.